ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. விருச்சிகராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிகராசி நேர்கள் வீட்டில் சாமி இருக்குது. சாமி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. கண்கூட பார்க்க போகிறீங்க. தெய்வத்தை நேரில் பார்க்கலாமா சார் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் தெய்வத்தை நேரடியாக தெய்வமாக பார்க்க முடியாது. ஆனால் வேறு ரூபத்தில் பார்க்கலாம். சரியா நேர்களே? அது மனித உருவமாகவும் இருக்கலாம், மற்ற உருவமாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். தெய்வம் எப்படியோ மனிதனுக்கு ஒரு விஷயத்தில் காட்சி கொடுக்குது. ஆனால் இதுதான் தெய்வம் நமக்கு தெரியாது. சரியா? அப்படி அமைப்பு நடக்குது, நாட்டில் நடக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அருவம் அப்படிங்கிறாங்க, சொரூபம் அப்படிங்கிறாங்க, ஆசிரியருங்கிறாங்க, நிறைய இருக்குது. பட் உணர முடியும். சில நேரங்களில் சில சக்தியில் நம்மளால் உணர முடியும். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. என் வாழ்க்கையிலையும் நிறைய உணர்ந்திருக்கேன் நான். அதை பற்றி நிறைய பேச வேணாம். சரியா? என்றைக்குமே ஒரு தெய்வ சங்கல்பம், அமானுஷ்யங்களை பற்றி ரொம்ப பேசக்கூடாது. அது அதை பற்றி பேசிட்டோம்னா அதோடைய இது குறைஞ்சி போயிடும், தாக்கம் குறைஞ்சி போயிடும், அது பழிக்காது அப்படிம்பாங்க. அதனால் சில பேர் சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. தவப்புசர்கள்லாம் சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. பட் அதுபடி அவங்க நல்வழிப்படுவார்கள். சரியா? அதை கண்டுக்கிட்டதை வச்சுக்கிட்டு நல்ல காரியங்களை செய்வாங்க. வெளியே சொல்லி தம்பிட்டு அடிக்க மாட்டாங்க. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் நம்ம நேர சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். விருச்சிக ராசிக்கு தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்குது எப்படியா சொல்கிற அப்படின்னா, அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும்ல. சும்மா சொல்ல முடியாதுல்ல. தெய்வம் வீட்டுக்குள்ளே எப்படி வந்துருச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. சாமி வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னா முதல் ராசிக்கு 2ஆம் இடம் நல்ல நிலைமையாக இருக்கணும். ராசி நல்லா இருக்கணும். ராசிக்கு சுப தொடர்பு இருக்கணும். இப்போ ராசிக்கு குரு பார்க்குறாரு, நல்ல விதமாக இருக்குது. உச்ச குரு பார்க்குறாரு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். அதுபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 4 கூடைவனும் பார்க்குறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 கூடைவனும் உச்சமாக இருக்கிறாரு. ராசியும் குரு பார்வையில் இருக்குது. ராசிக்கு 2 கூடைவனும் உச்சமாக இருக்கிறாரு. ராசிக்கு 4 கூடைவனையும் பார்க்குறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. 9ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. இப்போ எப்படின்னா, ஒரு கல்லில் 4-5 மாங்கான்னு சொன்ன மாதிரி, ராசி குரு பார்வை, ராசிக்கு 2 கூடை குரு உச்சம், ராசிக்கு 4 கூடைவன் குரு பார்வை, ராசிக்கு 5ஆம் இடம் குரு பார்வை, ராசிக்கு 9ஆம் இடம் குரு இருக்கார். ஸோ குரு 9ஆம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட நல்ல காரியங்களை பண்ணுறாரு. ராசிங்கிறது நீங்கள், 2ஆம் இடங்கிறது வீடு, 4ஆம் இடங்கிறது குடும்பம், 5ஆம் இடங்கிறது சாமி கும்பிட்றது, பூஜை புனஸ்காரம், 9ஆம் இடங்கிறது பாக்கியம். அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால ஏற்படுற பலன்கள், புண்ணிய பலன்கள். ஸோ இப்போ எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு ராசிநாதன் வரப்போகிறார், 25ஆம் தேதி வரப்போகிறாரு. சரியா? இன்றைக்கி தேதி என்ன? 24. நாளை வந்துடுவார். நாளைக்கு செவ்வாய் ராசிக்கு வந்துடுவார். குரு பார்வையில் இருப்பார். குரு மங்கள யோகம் அருமையாக இருக்கும். குரு மங்கள யோகம், சிவ சுப்பிரமணிய யோகம் உங்கள் ராசிக்கு வந்துருச்சு. அந்த சிவசுப்பிரமணிய கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடமே, செந்திலர் சேவா என்ற திருநீர் அடைவருக்கு மேவராதா வினை. கந்தசஷ்டி கவசம் 27ஆம் தேதி சூர சமகாரத்துக்கு முன்னாடியே விருச்சிக ராசி வீட்டுக்கு, தன் சொந்த வீட்டுக்கு முருகப்பெருமான் வந்துட்டார். திருச்செந்தூர்லேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. ரைட் சார். இந்த வீடியோவில் நான் பலன்கள் அதை பெருசாக சொல்லலை. உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை உணரலாம், அது அறிகுறிகள் என்ன, அதை சொல்ல போகிறேன். தெய்வத்துடைய சங்கல்பம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதை நீங்கள் எப்படி அனுபவிக்கலாம், அதை சொல்ல போகிறேன். அதுபோக வீட்டில் எப்படி நல்ல தெய்வ சக்தியை எப்படி வீட்டில் நம்ம கொண்டு வரலாம், தெய்வத்தை எப்படி வீட்டிலே வச்சுக்கலாம், இதை பற்றிலாம் நிறைய பேச போகிறேன். ராசி பலனும் சில சொல்லுவேன், இடையில அப்பப்போ சொல்லுவேன். பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தோடைய நாமத்தை இப்போ டைப் பண்ணுங்கள். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது, ராசியும் நல்லபடியாக இருக்குது, குருமங்கள யோகத்தில் இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. குலதெய்வத்தோட அருக்கழகம் இப்போ இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் குலசாமியை கும்பிடலாம். 25/10/2025 5/12/2025 வரைக்கும் குலசாமி கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டு வரலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குலசாமிக்கு கோயிலுக்கு போகலாம். உங்கள் குலசாமி ஆண் சாமினா அமாவாசை அன்னைக்கு போங்க, பெண் சாமினா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலத்துக்கிட்ட இருக்குது. ஏன்னா அக்டோபர் 25 நவம்பர் 25, அங்கிட்ட டிசம்பர் 5, ஒரு 35 நாள் இருக்குது. 35 நாளில் எப்படியும் 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரும். நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பௌர்ணமிக்கு அம்மன் பெண் குலதெய்வம் இருந்தால் போகலாம். அது உங்கள் குலசாமி பெண் தெய்வம்னா பௌர்ணமிக்கு கும்பிட போகலாம். ஆண் தெய்வம்னா அமாவாசைக்கு கும்பிட போகலாம். இல்லை சார், எனக்கு அந்த அமாவாசை பௌர்ணமி மேட்சாக மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க. சரியா? உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா ராசிக்கு 5 குடைவன் பொதுவாக, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் மாறும். ஆனால் ராசிக்கு 5ஓட உச்சமாக இருக்கிறதுனால குரு நட்சத்திரம் வர அன்றைக்கி கூட போகலாம். புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம் இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். இதில் விசாகம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக வரும், விருச்சிக ராசிலே வரும். ஸோ குரு நட்சத்திரம் வர அன்றைக்கும் குலசாமி கோயிலுக்கு போகலாம். ஸோ குலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு சில நாள் கிழமை நட்சத்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து போனீங்கன்னா சக்தி வலுவாக இருக்கும். நீங்கள் போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த குலசாமியோட சக்தி உங்களுக்கு அப்படி பரிபூர்ணமாக கிடைக்கும். குலசாமி கோயிலில் கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு குடும்பத்தோடு போங்க, தனியாக போகாதீங்க. குடும்பத்தோடு போய் கும்பிட்டுட்டு அங்கே உள்ள பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. எப்போயுமே வீட்டில் குலசாமியோடைய பிரசாதம் வீட்டில் இருக்கணும். விபூதியோ குங்குமமோ மஞ்சனமோ இருக்கணும். அதுபோல் குலசாமி கோயிலிருந்து
குலசாமி கோயிலுக்கு வெளியே அந்த கொடிமரத்துக்கு பின்னாடி வெளியே வந்துட்டிங்கன்னா மண் இருக்கும். ஒரு கோயிலுக்கு முன்னாடி எப்படியுமா கோயில் பில்டிங்கில் இருந்தாலுமே உள்ள தளமெல்லாம் போட்டிருப்பாங்க, ஃப்ளோரிங்லாம் போட்டிருப்பாங்க. வெளியே வந்தீங்கன்னா மண் இருக்கும். ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் எப்பயுமே வச்சுருங்க. சரியா? எந்த பிரச்சனையும் இருக்காது. குலசாமி வந்து அந்த மண் ரூபத்தில், அந்த பிடிமண் ரூபத்தில் உங்கள் வீட்டில் இருப்பார். அதை நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். ஸோ குலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பொண்ணான நேரம் வந்திருக்கு, நல்லபடியாக வச்சுக்கோங்க. சரி சார், வீட்டில் தெய்வம் இருக்குன்னா எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னம்னா, இப்போ ஒரு மனிதருக்கு 3 தெய்வம் இருக்கும். குலதெய்வம் ஒன்று இருக்கும், உங்கள் பரம்பரையாக கும்பிடுறது அப்பா வழி தெய்வம். அடுத்து வந்து இஷ்ட தெய்வம், உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். இஷ்ட தெய்வம் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ராசியில் கணத்துக்கு 9ஆம் இடம் எதுவோ அந்த தான் இஷ்ட தெய்வம். சில பேர் வந்து இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அடுத்து காவல் தெய்வம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வம். சரியா? கிராம தெய்வமாக சொல்லலாம், நம்ம ஏரியாவில் இருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு வந்து அப்பப்போ வழிபாடு பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரம் நடக்கும், கோயிலில் கொடை எடுப்பாங்க, திருவிழா நடக்கும். அது வந்து காவல் தெய்வம். ஸோ ஒரு மனிதனுக்கு 3 விதமான தெய்வ வழிபாடு இருக்குது. இந்த 3 தெய்வமே வீட்டில் இருக்கும். சரியா? குலதெய்வம் வந்து அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு, அந்த ரத்த வழி சொந்தத்துக்கு இருக்கும், ஒரு குலதெய்வம் இருக்கும். அதுபோல் இஷ்ட தெய்வம், நம்ம அந்த இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடலாம். சரியா நேரில்? அதுபோல் காவல் தெய்வம், நம்ம ஏரியாவில் இருக்கிற தெய்வம், நம்ம வீட்டு தெருவில் முனையில் இருக்கிற தெய்வம். ரைட்டு. இப்போ வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து ஒரு 4 கிரகங்கள் நல்லா இருக்கணும். 4 கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம், உங்கள் கூட தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக வெளிநாடு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, விட்டு வெளியே போனாலும் சரி, உங்கள் கூட தெய்வம் இருக்குது அப்படின்னா சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, இந்த 4 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். சந்திரன் ராசியில் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் சார் அப்படின்னம்னா, நான் சொன்ன மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து கெட்டு போகாமல் இருப்பார். எந்த மாதம் அப்படின்னம்னா, நீங்கள் வந்து மாசி மாதம் பிறந்திருக்கணும். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இந்த மாதத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சந்திரனுடைய அனுக்கிரம் இருக்கும். அன்னை ஆதிபராசக்தியோடைய அனுக்கிரம் இருக்கும். அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் குடியிருப்பா, சத்தியமாக குடியிருப்பா. அந்த சாமி வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்கும். அதாவது எந்த மாதத்தில் பிறந்தவங்க? மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய அனுக்கிரம் இருக்கும். சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன். ஸோ அந்த சக்தி வடிவம் உங்கள் வீட்டில் இருக்கும். இவங்களாம் வந்து இந்த மாதத்தில் பிறந்தவங்களாம் சக்தி பூஜை பண்ணணும்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்னை ஆதிபராசக்தி சக்தி வடிவங்கள் வழிபாடு பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு கெட்டு போகக்கூடாது. குரு வந்து உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கணும். 2ஆம் இடம் தனுசில் இருக்கலாம், 5ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், 7ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் கடகத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் வந்து கன்னியில் இருக்கலாம். இந்த இடத்துல குரு இருக்க பிறந்தவர்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். குருனா சிவன் தான், தஷ்டாமூர்த்தி தான். சிவனுடைய அனுக்கிரம் கூட இருக்குது, சிவனுடைய அனுக்கிரம் கூட இருக்குது, வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 5, 7, 8ல் இருக்கக்கூடாது. சரியா? 7, 9, 10, 11 இந்த இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடத்துலேருந்து ஆட்சி பெறுவார். இருந்தாலும் மறைவு ஸ்தானம் தான். நான் சொன்ன இடத்துல இருக்கணும். 2ஆம் இடம் தனுசில் இருக்கலாம், 4ஆம் இடம் கும்பத்தில் இருக்கலாம், 5ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், ஈவன் 6ஆம் இடத்துல கூட மேசத்தில் இருக்கலாம், 7ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் கடகத்தில் இருக்கலாம், 10ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் கன்னியில் இருக்கலாம். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல இருக்க பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியே பார்ப்பார். அருமையான அமைப்பு. அஷ்டலட்சுமியோட யோகம் அப்படியே இருக்குது. ஸோ சுக்கிரன் மறையாமல் இருக்கணும். உங்கள் ராசிக்கு வந்து 3, 8, 12 மறையாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் 12ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா ஆட்சி பெறுவார். நிபந்தனைக்கு உட்பட்டு சில செலவுகள் பண்ணுவீங்க. டாம் டீம்னு சுப செலவு பண்ணுவீங்க. வண்டி எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் போவீங்க, கல்யாணம் வீட்டுக்கு போவீங்க, கார் எடுத்துகிட்டு போவீங்க, அப்படி இப்படின்னு டாம் டீம்னு செலவு பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். சரியா? இருக்கும்போது காசை தூத்தரக்கூடாது. இதுதான் பலன்கள். சரியா? 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க பிறந்தவங்க சொகுசு வாழ்க்கையை ஆசைப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதிகமாக செலவு பண்ணுவாங்க. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் சுக்கிரனோட அனுக்கிரம் இருக்கும். சரியா? ஸோ ராசிக்கு 3, 8 இந்த இடத்த தவிர மற்ற இடத்துலலாம் சுக்கிரன் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும். அடுத்து புதன், பெருமாள் வந்து நல்ல அனுக்கிரத்தை கொடுப்பார் விருச்சிக ராசிக்கு. பெருமாள் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து பொதுவாக புதன் வந்து 6, 8, 12 அடையக்கூடாது. ஆனால் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெறுவார். புதன் எங்கள் மிதுனத்தில் ஆயுள் பலத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் ஆதிபதி விஷயத்தை கெடுப்பார். ஸோ புதன் வந்து 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அதுபோல் சுக்கிரன், குரு, சந்திரன், புதன் இந்த கிரகங்கள் வந்து ராகு, கேது, சனி பகவான் கூட சேராமல் இருக்கணும். பாவ கிரகங்களோட சேர்க்கவே இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக புதன் வந்து செவ்வாய் கூட சேரக்கூடாது. சந்திரன் ராகு கூட, கேது கூட சேரக்கூடாது. குரு வந்து சூரியன் கூட சேரக்கூடாது. சுக்கிரன் வந்து ராகு கூட சேரக்கூடாது. சரியா? இந்த கிரகங்களை சேராமல் தனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னேன் 4 தெய்வங்கள், அந்த 4 தெய்வத்தோட அனுக்கிரம் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே நேயர்களே, இது போக வீட்டில் சில விசேஷங்கள் இருக்குது. சில வீட்டில் சில விசேஷங்கள், சில அறிகுறிகள் இருந்துச்சுன்னா
தெய்வம் வந்து வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன அறிகுறின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். உங்கள் குலசாமி பேரை டைப் பண்ணுங்கள். சரியா? இந்நேரம் வந்து நம்ம தெய்வத்தை பற்றி பேச போகிறோம். தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது, அதை நீங்கள் எப்படி வழி நடத்தலாம் அதை பற்றி சொல்ல போகிறோம். தெய்வத்தை வழி நடத்தலாம் என்ன, வழிபாடு பண்ணுறது தான். வழினாலே வழிபாடு தான். சரியா? வழிபடுறது, அதன் வழியை பிடிச்சி நம்ம போகிறது, அதான் நல்வழி காட்டும். இப்போ வந்து நல்வழி காட்டணும்னா தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் குலசாமி பேரை டைப் பண்ணுங்கள். கற்பசாமி, முனீஸ்வரன், காளியாத்தா, மாரியாத்தா, இப்படி நிறையா இருக்கும். முருகன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலசாமி இருக்கும். ஆண் தெய்வமோ பெண் தெய்வமாக இருக்கும். அதை வந்து டைப் பண்ணுங்கள். குலசாமி நினைக்கிறது காட்டிலே குலசாமி பேரை ஒரு நாளைக்குனாச்சும் டைப் பண்ணி பார்க்கணும். சரியா? குலதெய்வம் தான் கூட வரும், கடைசி வரைக்கும் வரும். ஒரு மனிதனுக்கு வந்து குலதெய்வத்துடைய கட்டளை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறதுனால குலத்தோட கட்டளை இருக்கணும். ஒரு குடும்பத்தில் வந்து உயிர் வெளியே போகிறதுனாலும் குலதெய்வத்தோட கட்டளை இருக்கணும். ஸோ குலதெய்வத்தோட கட்டளை ஆணை இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் உயிர் பிறக்குவதற்கும், ஒரு ஜனனம் ஆறுவதற்கும், ஒரு மரணம் ஆறுவதற்கும் குலதெய்வத்தோடைய கட்டளை இருக்கணும். குலதெய்வம் கட்டளை இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு ஜனனமும் இருக்காது, ஒரு மரணமும் இருக்காது. ஸோ அந்த குலதெய்வத்தோட பேர் தினமும் நினைக்கணும், தினமும் நம்ம எழுதணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஓகே நேயர்களே, இப்போ உங்களுக்கு வீட்டில் சாமி இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படின்னு நான் ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க. பிரம்ம முகூர்த்தம் காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க. சரியா நேயர்களே? பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்துன்னு என்ன பண்ணுறீங்கன்னா விநாயகரோட நாமத்தை சொல்கிறீங்க. உசிஷ்ட கணபதி, விருச்சிக ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. விநாயகருக்கு மொத்தம் 32 உருவம் இருக்குது. அதில் ஒரு உருவம் வந்து உசிஷ்ட கணபதி. உசிஷ்ட கணபதியை வந்து நீங்கள் நினைக்கணும். காலையில் 4 to 6 எந்திரிச்சு நீங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 11 தடவைக்கு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். உசிஷ்ட கணபதியை நமக அப்படின்னு 11 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வேலை ஆரம்பிச்சிங்கன்னா விநாயகர் பெருமான் உங்கள் கூடயே இருப்பார், உங்கள் வீட்டிலே இருப்பார். தினமும் நினைக்கணும். சரியா? அது ஒரு கடமையாக நினச்சி செய்யுங்க. அதுபோக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க, 4 to 6 எந்திக்கிறீங்க. அந்நேரம் சங்குலி கேட்குது, ஆலய மணி கேட்குது, சர்ச்சு மணி கேட்குது, அல்லாஹ் கோயிலில் ஓதுறாங்க, இல்லைன்னா மற்ற சத்தம் கேட்குது, மணி சத்தம் கேட்குது. இதெல்லாம் உங்கள் காதில் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், தெய்வம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சரியா? காலையில் 4 to 6 இருந்துக்கும்போது சில ஒலிகள், சில ஒலிகள்னால் என்ன, சில நல்ல சத்தம் வந்து காதில் கேட்கணும். நான் சொன்ன சத்தங்கள்லாம் கேட்கணும். மேலே சத்தம், இல்லை கோயிலில் பாட்டு பாடுற சத்தம், சாமி பாடலுக்கு சம்மந்தப்பட்ட சத்தம் சில ஊர்லலாம் கேட்கும். இப்போ மார்கழி மாதம்னா செட்டு போட்டுருவாங்க. ஏரியாக்குள்ளே மைக் செட்டு கட்டிடுவாங்க. காலையில் 4 மணிக்கு பாடல் ஆரம்பிச்சுடுவாங்க, சாமி பாட்டு போட்டுருவாங்க. அது மாதிரி பாடல் சில பேர் தொடர்ந்து கேட்கும். சில பேருக்கு அந்த அமைப்பில் இருப்பாங்க. சில பேர் கோயில் பக்கத்தில் இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு அங்கே செட்டு போட்டுருவாங்க, மைக் செட்டு போட்டுருவாங்க, பாட்டு கேட்கும். இது மாதிரி சங்கல்பத்தில் இருக்கிறவங்களும் தெய்வம் வந்து கூடியே இருக்கும். அடுத்து வந்து காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு நோக்கி வரீங்க. பூஜை ரூமை நோக்கி வரும்போது ஒரு தெய்வீக மனம் இருக்கும். ஒரு சாம்பிராணி வாடை, ஒரு பக்தி வாடை, ஒரு பூ மனம் உங்கள் நாசிக்கு வந்துச்சுன்னா தெய்வம் உங்களை கூட இருக்குது, உங்களை அழைச்சிட்டு போகுது. நீ சீக்கிரம் வந்து என்னை நமஸ்காரம் பண்ணு, எனக்கு வந்து சீக்கிரம் பூஜை புனஸ்காரம் பண்ணு, உன் பூஜை புனஸ்காரத்தை தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெய்வம் வந்து உங்களை அழைச்சிட்டு போகுது. இது ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிகுறியெல்லாம் தெரியும். சரியா? அறிகுறிகள் வந்து தெரியணும். வீட்டில் அறிகுறிகள் நல்ல அறிகுறி தெரிஞ்சுன்னா தெய்வம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுபோல் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு வந்து சூரியன் வந்து 10 கூடியவன், கர்மஸ்தானாதிபதி. நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சரி சூரியன் வணக்கம் இல்லாமல் சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் சூரியன் வந்து ஒரு 7 மணிக்கு தான் வருவார், 6:30 மணிக்கு மேலே தான் உதயமாகி வருவார். சில பேர் காலையில் அதிகாலையிலே சாமியெல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு வேலை வெட்டிக்கு போடுவாங்க. அவங்களால கும்பிட முடியாது. அப்படி போகிறவங்க வந்து வெளியே போகும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க 6 மரம் இருக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு போங்க. குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு போங்க. ஏன்னா சூரிய ஒளி, ஆத்ம ஒளி தான் முக்கியம். அந்த ஆத்ம ஒளியை வாங்கிட்டு தான் நம்ம பூஜை புனஸ்காரமே பண்ணணும். அந்த ஒளி இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா கோயில் கருவறைக்கே வந்து சூரிய ஒளி தேவைப்படுது. கொடிமரத்தின் வழியாக, கோபுர கலசத்தின் வழியாக அந்த ஒளி உள்ளே போகுது, கருவறைக்கு, கர்ப்ப கரகத்துக்கு போகுது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு போய் பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா தெய்வம் அப்படியே கூட ஆத்ம ரூபமாக கூடயே வரும். அடுத்து வந்து வீட்டில் பூஜை பண்ணுறீங்க. சரியா நேரில் பூஜை பண்ணுறீங்க. பூஜை ரூமில் இருக்கும்போது வெளியே சத்தம் கேட்குது, பசுமாடு சத்தம் கேட்குது, அல்லது நாய் குறைக்குது, செல்லமாக குறைக்குது, இல்லைனா வந்து யாரோ ஒரு யாசகர், ஒரு பிச்சைக்காரர் வந்து வீட்டில் வந்து பிச்சை கேட்குறாரு. இந்த சம்பவங்கள் நடக்குன்னா வீட்டில் வந்து தெய்வம் வரப்போகுதுன்னு அர்த்தம், தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இது தொடர்ந்து நடக்கணும். சரி, அடிக்க தூரம் நடக்குது. நீங்கள் சாமி கும்பிட நேரம் கண்டிப்பாக பசுமாடு சத்தம் கொடுக்குது. நீங்கள் சாமி கும்பிட நேரம் நாய் குறைக்குது, நாய் வந்து செல்லமாக குறைக்கும். அதுபோக வீட்டில் அந்நேரம் வந்து யாரோ யாசகம் கேட்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் காலையில் வந்து உங்கள் வீட்டில் பூக்கள் இருக்குது, பூச்செடிகள் இருக்குது, பூக்கள் நல்லா பூக்குன்னா தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். என்ன பூக்கள் சார் அப்படின்னா அரளிப்பூ, செம்பருத்திப்பூ, மல்லிகைப்பூ, இது மாதிரி பூக்கள் நல்லபடியாக பூக்கணும். அதுபோக மருதாணி செடி, மற்ற செடிகள், ஓமவல்லி, துளசி, இது நல்லபடியாக தலைக்குது,
வாடி போக மாட்டேங்கி, நல்ல இலை தள்ளுது, இலை தலைகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் சாமி இருக்குன்னு அர்த்தம். துளசி நல்லபடியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், விஷ்ணு இருக்கிறாருன்னு அர்த்தம். பெருமாள் மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். ஓமவல்லி நல்லபடியாக வருது, ஓமவல்லி செடி வருதுன்னா மகாலட்சுமி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். மருதாணி நல்லா இருக்குது, மருதாணி செடி சிலர் வீட்டில் வச்சுருப்பாங்க, அந்த காம்பவுண்ட் வால் ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்லா மருதாணி செடி பச்சை பசேன்னு வருதுன்னா மகாலட்சுமி வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கா. செம்பருத்தி செடி நல்லா வருது, முருகப்பெருமானோட அருள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சில வீட்டில் அருகம்புல் சுற்றி முளைக்கும், அருகம்புல் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே, அருகம்புல் அப்படியே பச்சை பச்சேன்னு வரும், நல்ல அருகம்புல் வரும். அந்த அருகம்புல் 2 எடுத்து விநாயகருக்கு போடலாம். சரியா? அந்த விநாயகரோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வீட்டை சுற்றி நம்ம வளர்க்குற செடி கொடியில் வந்து பூக்களோ இலைதலைகளோ நல்ல பசுமையாக வந்துச்சுன்னா தெய்வம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாசம் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டில் வந்து உப்பு அரிசி தீர்ந்து போகக்கூடாது. இது வீட்டு பெண்மணிக்கு சொல்கிறேன், விருச்சிகராசி பெண்மணிகளுக்கு சொல்கிறேன். வீட்டில் எப்பயும் உப்பு அரிசியை தீர்ந்து போக வைக்காதீங்க. உப்பு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, எந்நேரம் கடன் கொடுக்காதீங்க. உங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கொடுக்காதீங்க. அதுக்கு பேர் காசை கொடுத்துருங்க. உப்பு என்றைக்குமே கடன் கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையும் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதுபோல் அரிசியும் 6 மணிக்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது. உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம், அரிசி வந்து சந்திரனுடைய அம்சம், சக்தியோட அம்சம். அதனால தான் நம்ம அரிசி நிறைய சாப்பிட்றோம். நம்ம இந்தியாவிலே வந்து அரிசி அதிகமாக சாப்பிடுவோம். ரைஸ் சக்தி கொடுக்கும், கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலுமே அது நமக்கு சக்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு சாப்பிட்ட மாதிரி திருப்தி இருக்காது. என்ன தான் நம்ம டிஃபன் சாப்பிட்டாலுமே அது சாதம் சாப்பிட்ட மாதிரி திருப்தி இருக்காது, ஒரு மன நிறைவு இருக்காது. அந்த கொடுக்குறது சந்திரன் தான், அந்த சக்தி தான். ஸோ அரிசியும் உப்பும் வீட்டில் தீர்ந்து போகாமல் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் தெய்வம் வீட்டில் நீடித்து இருக்கும். அதுபோல் வீட்டில் அழுக்கு துணிகள் இருக்கக்கூடாது, அழுக்கு துணிகளும் கிழிந்த துணிகளும் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்புறப்படுத்திடுங்க. கிழிந்த துணி இருந்துச்சுன்னா வெளியே போட்டுருங்க, அழுக்கு துணி இருந்துச்சுன்னா துவைச்சி வச்சுருங்க. கந்தலானால் கசக்கி கட்டு. ஏன்னா அதில் சுக்கரன் இருக்கிறார், துணிமணியில் சுக்கரன் இருக்கிறாரு. அதனால் அந்த மகாலட்சுமி வந்து சுத்தமான துணிமணியில் இருக்கிற இடத்துல தான் எப்போயுமே நீடித்து இருப்பாள். வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்குது பார்த்தீங்களா? அஞ்சரை பெட்டியில் வந்து கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சுக்கு, ஏலக்காய், பிரியாணி இலை, வசம்பு, இது மாதிரி நறுமண பொருட்கள் இருக்கணும். இந்த 9 பொருட்களும் இருக்கணும். சரியா? இந்த 9 பொருட்களையும் மகாலட்சுமி இருக்கிறா. இது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வீட்டில் இந்த பிரியாணி இலை இதெல்லாம் இருக்காது. ஆனால் வசம்பெல்லாம் வச்சுக்குப்பாங்க, வசம்பு இருக்கணும். சரியா? பேர் சொல்லாது அப்படிம்பாங்க. வசம்பு கட்டை பிறந்த குழந்தை வீட்டில் இருக்கிற இடத்துல வசம்பு இருக்கும். அந்த வசம்பு இதை எடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க, பார்ப்பாங்க. ஸோ வசம்பும் வச்சுக்கலாம். நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வசம்பு கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். சுக்கு இருக்கணும், சுக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி எல்லோரும் இஞ்சி வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுறாங்க. இஞ்சியும் இருக்கலாம், ஏன்னா இஞ்சி காஞ்சால் தான் சுக்கு. சுக்குக்கு மேலே வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மேலே தெய்வம் இல்லைன்னு நம்ம வார்த்தை இருக்குது. சுக்கு வந்து எல்லா நோய்க்குமே தீர்க்கும், எல்லா பிரச்சனைக்குமே சுக்கு வரும். காய்ச்சல் அதிகமாக இருந்தால் கூட சுக்கை வந்து 10 போடலாம். சுக்கை அரைச்சி நெத்தியில் 10 மாதிரி போட்டு விட்டோம்னா காய்ச்சல் தீர்ந்து போயிடும். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்குக்கு வந்து அந்த எல்லா நோயும் சிக்கிற ஒரு மருந்து, சர்வரோக நிவாரணை. அதான் சொல்லியிருக்கான். சுக்குக்கு மேலே வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மேலே தெய்வம் இல்லை, முருகப்பெருமானுக்கு மேலே தெய்வம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முருகன் தான் சாஸ்வமாக எல்லா தெய்வத்தோட அனுக்கிரமாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சுக்கு வீட்டில் இருக்கணும். ஸோ வீட்டில் அஞ்சரை பட்டியில் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுபோல் உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையும் அடுப்பங்கட்டும் கரெக்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். கிச்சனும் பூஜை ரூமும் சுத்தமாக இருக்கணும். இது பெண்களை தான் பார்த்துக்கணும். அப்படி சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து வீட்டில் வந்து போர் வாட்டர் போட்டுக்கிறீங்க. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் சரி, அந்த போர் வாட்டரில் உள்ள தண்ணி சுத்தமாக இருக்குது, நல்ல தண்ணியாக இருக்குது, உப்பு கரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பூமி தாயோட அனுக்கிரகம் இருக்குது, அந்த மகாலட்சுமி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். சார் எங்கள் வீட்டில் வந்து போர் தண்ணி உப்பாக இருக்குது சார், என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணணும்னா, தண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் போல மஞ்சளை போட்டுருங்க. ஒரு மூக்குப்படி அளவு மஞ்சளை போட்டிங்கன்னா தண்ணி இதாயிரும், அதில் உள்ள உறுப்புத்தன்மை போயிடும். உறுப்புத்தன்மை இருக்கும், இருந்தாலும் அது மங்களமாயிரும். சரியா? மஞ்சள் போட்டதுனால அதோடைய கெடுசக்தி போயிடும். ஸோ உங்கள் வீட்டில் இயற்கையாகவே போர் வாட்டர் தண்ணி சுத்தமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது, பூமி தாயோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வந்து உங்களுக்கு சில காலயங்கள் ஆரம்ப கட்டத்திலே சக்ஸஸ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். ஆரம்ப கட்டத்தில் சக்ஸஸ் ஆகணும் எப்படின்னா, நீங்கள் ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்க, இல்லைனா தொழில் பார்க்குறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க. 11 to 12 அந்த வியாபாரத்தோட இது தெரிஞ்சு போயிடும், போக்கு தெரிஞ்சு போயிடும். பொதுவாக 11 to 12 நம்மளோட காலையில் எந்தெந்த வேலை செய்கிறோமோ அதோடைய இது தெரிஞ்சு போயிடும் நமக்கு. மதியத்துக்கு மேலே பெருசாக மாறாது. ஸோ அந்த நண்பர்களுக்குள்ளே நமக்கு சில காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சுன்னா அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போயிடும். அதைத்தான் வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறோம். ஒரு மனிதனுக்கு வந்து 2 முகூர்த்தம் இருக்குங்க. பிரம்ம முகூர்த்தம் காலையில் 4 to 6, அபிஜித் முகூர்த்தம் 11 to 12. இந்த 2 முகூர்த்த வேலையிலுமே நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போயிடும். சரியா? இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன். அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு சரியாக சொல்கிறேன் நான். இருப்பினும் இந்த 11 to 12 நீங்கள் செய்கிற காரியங்கள் சக்ஸஸாக முடியுது, காரிய வெற்றியாக இருக்குன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். சரியா? அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. உத்திராடம் 2ஆம் பாதத்திலிருந்து திருவோணம் 2ஆம் பாதத்து வரைக்கும் உள்ள காலகட்டம் வந்து அபிஜித் முகூர்த்தம். உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதான் அபிஜித் நட்சத்திரம், மகர ராசியில் இருக்குது. சரி இருக்கட்டும், அதை பற்றி பேசணும்னா டாபிக் மாறி போயிடும்.
இப்போ அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களுக்கு காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும், தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தையை பார்க்குறீங்க. ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஆந்தை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, கிராமப்புறத்தில் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா காடு மரம் செடி கொடி இருக்கிற இடத்துல பார்க்க முடியும். ஸோ எப்படியோ சப்போஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி பொழுது நல்லபடியாக இருக்கும். ஆந்தையை பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குது, மகாலட்சுமி அனுக்கிரம் கூட இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து வீட்டில் பசி பட்டினி இருக்கக்கூடாது. குழந்தைகள்கிட்ட எப்போயுமே பிள்ளைய வந்து பசிக்குது பட்டினி, எனக்கு அது வேணும் இது வேணும், அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு வீட்டில் கேட்குற அளவுக்கு வச்சக்கூடாது. சில வீட்டில் இருக்கும், சரியா? அதை தான் வேறு மாதிரி சொல்லுவாங்க, அதை வறுமை படிப்பாங்க, சரியா? வறுமை இருக்கும், வறுமை தாண்டவம் ஆடும். அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம், அமங்கலமான வார்த்தையெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வறுமைனே சொல்லுவோம் நம்ம தூய தமிழில். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ பிள்ளைகளுக்கு பசி இல்லாமல் ஒரு சோறனாச்சும் பொங்கி வச்சுட்டு போயிடணும். பிள்ளைகளை வந்து பசின்னு வாடக்கூடாது, வீட்டில் பசி சத்தம் இருக்கக்கூடாது. அதுபோக வந்து இரவில் சாதம் ரொம்ப மிஞ்ச போகக்கூடாது. அப்படியே கொஞ்சம் ஒரு கைப்பிடி மிஞ்சிச்சுன்னா தண்ணி ஊற்றிடணும். குறிப்பாக வீட்டில் வந்து நைட்டில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது. சிங்கில் உங்கள் வீட்டு அடுப்பங்கரையில் வாஷ் பேஷனில் வந்து பாத்திரத்தை அப்படியே போட்டுறாதீங்க. தாய்மார்கள் நைட்டில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருங்க. அப்படியே போட்டிங்கன்னா தெய்வம் வீட்டில் இருக்காது, சரியா? அதனால் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருங்க, சுத்தமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஆண்களுக்கு வீட்டில் தம் அடிக்கூடாது, சிகரெட் அடிக்கூடாது, சரியா? வீட்டில் உட்காந்து ரவுண்டாக புகை ஊதக்கூடாது. நான் ரஜினிகாந்த் ரசிகர், நான் வீட்டுக்குள்ளே தான் தம் அடிப்பேன்னு சொல்லக்கூடாது. நான் பழைய சிவாஜி ரசிகர். சிவாஜி வந்து வசந்த மாதிரியில் அப்படியே ஊதுவார், புகையாக ஊதுவார். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஊதுவேன், எனக்கு வயசு 65 70 ஆச்சுன்னு பெரிய சிவாஜி ரசிகர், நான் வீட்டுக்குள்ளே தம் அடிப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். வீட்டில் சிகரெட் வாடே இருக்கக்கூடாது. வெளியே போய் குடிங்க, சரியா? மாடியில் கொடுங்க, காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே போய் குடிங்க. வீட்டுக்குள்ளே வந்து புகை வாடே இருக்கக்கூடாது. அதில் சில புண்ணியவாளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாய்லெட்டுக்குள்ளே போய் குடிச்சிட்டு வந்துடுவானுங்க. அதுக்குள்ளே போக முடியாது. பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் போச்சுன்னா அவங்களுக்கு முடியாமல் போயிடும், சரியா? சிகரெட் வாடை கொடியே வாடை. சிகரெட் ஸ்மோக்கிங் கில்ஸ். ஸ்மோக்கு வந்து உயிரை கொள்ளுறோம், சரியா? கேன்சர் வரும், இருமல் வரும், சளி பிடிக்கும், லங்ஸுக்கு பிரச்சனை. அதனால் தயவுசெய்து இந்த சில ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூமுக்குள்ளே போய் குடிச்சிட்டு வந்துடுவான். அது இருக்கிறதே சிறுசு அடக்கமாக தான் இருக்கும், 8க்கு 4 தான் இருக்கும், இல்லைனா 6க்கு 4 தான் இருக்கும். அதுக்குள்ளே அடிச்சிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, ஒரு நாள் முழுக்க அந்த புகைவாடாக இருக்கும். பின்னாடி முண்டாட்டி போவா, அதுக்கடுத்து பிள்ளைய போவோம். பாவம், சொல்ல முடியாமல் அது பாவம் சங்கடப்படுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ கேட்குற ஆண் நேயர்களே, பாசத்துடன் கேட்குறேன், நேசத்துடன் கேட்குறேன், பிரியத்துடன் கேட்குறேன், வீட்டுக்குள்ளே தம் அடிக்காதீங்க. அடுத்து ஆல்கஹால் எடுக்காதீங்க, சரக்கு அடிக்காதீங்க, சரியா? சரக்கு அடிக்கிறதா இருந்தால் மாடிக்கு போயிருங்க, மொட்டை மாடிக்கு போயிட்டு சரக்கு அடிங்க, வீட்டுக்குள்ளே அடிக்காதீங்க. பொதுவாக ஆல்கஹால் சிகரெட்டு வந்து வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. அடுத்து மாமிசம் நீ சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிடுங்க. நல்ல நாளுக்கெல்லாம் சாப்பிடாதீங்க. அமாவாசை, பௌர்ணமி, அதுபோல் முக்கியமான நாள் அன்றைக்கெலாம் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசை சம்மந்தப்பட்ட நாளுக்கு நடக்காதீங்க. உங்களுக்கு புதன் திசை நடக்கணும், புதன்கிழமை சாப்பிடாதீங்க. கேது திசை நடக்கு, கேது எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய நாளுக்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா கேதுக்கு கிரகம் கிடையாது. இப்போ சில பேர் கேது திசை நடக்கும். கேது வந்து மேசத்தில் இருக்கிறாருன்னா செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. கேது வந்து ரிஷபத்தில் இருக்கிறாருன்னா வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. இப்படி பார்த்து சாப்பிடக்கூடாது. கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தோட கிழமை அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. சுக்கிர தசை நடந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. சூரிய தசை நடந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாது. என்ன சார் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தானே சார் நான்வெஜ்ஜே சாப்பிடுவோம், அதுக்கு தான் லீவ் விடுறாங்க. வெள்ளைக்காரனே ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு போயிட்டான், நான்வெஜ் சாப்பிடு, எல்லா விஷயத்தையும் அனுபவின்னு சொல்கிறது தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் சாப்பிடக்கூடாது. சூரிய தசை நடக்கிறவன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாது, மற்ற நாள் சாப்பிடுங்க, சரியா? ஏன்னா சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி சுத்தமாக இருக்கணும். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா சூரிய தசை 6 வருஷம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், ஆத்ம பலம் கிடைக்கும், அனைத்தும் வசப்படும், அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும். இதுதான் பலன்கள். ஆட்டோமேட்டிக்காக பலன்கள் வந்துருச்சா? நான் தசாபுத்தி பேச ஆரம்பித்தேன்னா ஒரு தசாபுத்திக்கு 4 நாள் பேசுவேன். சுக்கிர தசை எடுத்து பேசணும்னா 20 வருஷத்துக்கு 4 நாள் பேசலாம். விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே லக்கண ரீதியாக சுக்கிர தசை எப்படி இருக்கணும்னு ஒரு 4-5 நாளைக்கு பேசலாம். நான் ஸ்டாப்பாக பேசுவேன். ஆனால் என்னால் முடியாது, டயர்டாயிருவேன். உங்களுக்கு கேட்க போர் அடிச்சு போயிடும், அப்படியே போயிடுவீங்க, இல்லைன்னா தூங்கிடுவீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் வீடியோ கேட்டால் தூக்கம் வருது சார், ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, நல்லா கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அந்த வகையில் பாராட்டி பெருமைப்பட்டுக்குருவேன். சரி, அவங்க தூங்குறதுக்குனாச்சும் நம்ம வீடியோ பிரயோஜனப்படுதில்ல, ஏதோ நினச்சி பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். ஏதோ ஒரு வகையில் ஒருத்தங்க சௌரியப்படுறான்ல, அதுதான் வேணும். சரியா நேர்களே? பள்ளிக்கூடத்தில் மாணவன் படுத்து தூங்குற மாதிரி தான். வாத்தியார் என்ன பண்ணுவார், அவர் சொல்லிக் கொடுப்பாரு, தூங்கிட்டு இருப்பான். அது மாதிரி தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேசலாம், ஆனால் வீடியோ லென்த் அதிகமாகும், உங்களுக்கு சலிப்பு தட்டிடும், போர் அடிக்கும். உங்கள் பொண்ணான நேரத்தை நம்ம வீணாக்க விரும்பலை, சரியா? பொண்ணான நேரத்தை வீணாக்க விரும்பலை. டைம் இஸ் கோல்டு, சரியா? டைம் இஸ் கோல்டு இஸ் காட். இன்றைக்கி வந்து தங்கம் தான் கடவுள் மாதிரி இருக்குது. கிராம் 11,000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ டைம் இஸ் கோல்டு. நேரம் தான் பொண்ணானது. பொண்ணு வந்து கடவுளுக்கு நிகரானதாக ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு, உண்மையிலே ஆயிடுச்சு. இன்றைக்கி இதெல்லாம் பேசி தான் ஆகணும். சமூக விழிப்புணர்வு அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி 4 பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறா, 2 பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கானா, ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்குறதுலாம் கோடிக்கணக்கில் ஆகணும். கிராம் 11,000. ஒரு பிள்ளைக்கு 10 பவுன் போனோம்னா போயிடும்.
எத்தனை கிராம் வாங்கணும்? 80 கிராம் வாங்கணும். 80 × 10 8 லட்சம், 10 லட்சம் ஆயிரும் செய்கூலி சேதாரத்தோட. அவ்வளோதான். என்ன பண்ணுவான் அவன்? நகைக்கே 10 பவுனுக்கு 10 லட்சம் ஆச்சுன்னா அப்புறம் மற்ற செலவுலாம் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் ஜோசியம் கிட்ட என்ன ஆக போகுது? இதுக்கு தான் சொல்கிறது நல்லா பிழைக்கணுங்கிறது. சரியான நேரங்களே நல்லா பிழைக்கணும்னு என்ன, நல்லா சாமி கும்பிடணும். சாமி எப்படி கும்பிடணும்? நம்ம வீட்டில் இருக்க சாமியை கும்பிடணும். அதை பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். வீட்டில் இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் சாமி இருக்குது, அதை ஒழுங்காக கும்பிட்டோம்னா சாமி ஏதோ ஒரு கடையை நமக்கு ஒரு வழியை காட்டும். சரியாக ஒரு வழியை காட்டும், ஒரு கண்ணை சேவை காட்டும். அதுபடி போனோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படலாம், நல்லபடியாக வாழலாம், நானும் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு போகலாம். ரைட்டு. அதனால் மாமிசம் வந்து பார்த்து சாப்பிடுங்க. அந்த தசாபுத்தி நடக்கிறவங்க அந்த தசாபுத்தி நாளில் சாப்பிடாதீங்க. கோயிலுக்கு போகிற அன்றைக்கி சாப்பிடாதீங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட சாப்பிடுங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. அது மாதிரி வீட்டில் 5 வயது குழந்தைகளோட நடமாட்டம் இருக்கணும். 5 வயது பெண் குழந்தைகளோட நடமாட்டம் இருக்கணும். அது கொலுசை போட்டுக்கிட்டு அங்கிட்டு ஓடிச்சுன்னா கண்டிப்பாக தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் பெண்கள் வீட்டில் கொலுசு போட்டு நடக்கணும். சரியா? அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து காலையில் பெண்கள் வந்து வாச தொளிக்கிறீங்க, சாணம் போட்டு வாச தொளிக்கணும். சாணம் வந்து கிடைக்காது இந்த காலத்தில். சாணம் போட்டுலாம் யாரும் முழுக போகிறது கிடையாது, தேய்க்கப்படுறது கிடையாது. அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி இருக்குல்ல, பச்சை தண்ணியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றிடுங்க. ஒரு 2 சொட்டு பன்னீரை ஊற்றிட்டு வாச தொளிச்சிருங்க. இல்லைனா பஞ்சகவியம் இருந்துச்சுன்னா பஞ்சகவியம் வாங்கி டப்பாவில் வச்சுக்கோங்க. அதை 2 சொட்டு ஊற்றிட்டு நீங்கள் வாச தொளிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் வந்து மாட்டு சத்தம் கேட்குது, மாடு அம்மா அப்படிங்குது, இல்லைனா கழுதை கத்துது. இது மாதிரி சத்தம் கிடச்சுன்னா தெய்வம் கூட வருதுன்னு அர்த்தம். நீங்கள் காலையில் வீட்டுக்கு முற்றத்தில் வாச தொளிக்கும் போது பசுமாடு சத்தமோ கழுதை சத்தமோ கிடச்சுன்னா நல்லா பார்க்கப்படுகிறது, தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம், உங்கள் வீட்டை நோக்கி வருதுன்னு அர்த்தம். கழுதை சத்தமெல்லாம் இப்போ கேட்காது, ஏன்னா கழுதையெல்லாம் பார்க்க முடியல. சரியா? கழுதையோட எண்ணிக்கைலாம் குறையுது இந்தியாவிலேயே. கிராமத்தில் வேணால் கழுதை இருக்கலாம், நகரத்துலலாம் இருக்காது. இப்போ மதுரை அண்ணா நகரெலாம் கழுதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அண்ணா நகர் கேட்க நேரெலாம் கழுதையெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா கழுதையை வேணால் படத்தில் பார்த்துக்கலாம். இப்போ ஜெனரேஷன் இப்போ 2015 பின்னாடி கடந்த 10 வருஷத்துக்குள்ளே பிறந்த குழந்தைகளுக்குலாம் கழுதை தெரியாது. 2000 பின்னாடியே கழுதை தெரியாது பிள்ளைகள் பிறந்த பள்ளிகளுக்கெலாம். சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு சொசைட்டி ஆகிப்போச்சு. அதோடைய பராமரிப்பும் இல்லை, அதோடைய பயன்பாடும் இல்லை. ஸோ கழுதை சத்தம் கேட்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, அந்நேரம் மயில் சத்தம், குயில் சத்தம், மைனா சத்தம், இது மாதிரி பறவைகள் சத்தம் கிடச்சுன்னா தெய்வம் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம், உங்களை பின்தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். கிளி, மைனா, மயில், குயில் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மயில் சத்தம் கேட்கும், மலைப்பாங்கான இடத்துலலாம் கேட்கும். இப்போ தென்பரங்குன்றத்துலலாம் மயில் சத்தம் கேட்கும். தென்பரங்குன்றத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மயில் சத்தம் கண்டிப்பாக கேட்கும். மலையை ஒட்டி இருக்கிறவங்களும் மயில் சத்தம் கேட்கும். ஏன்னா அங்கே மயில் குடி இருக்கும். மயில் வந்து அங்கே இருக்குது. முருகன் கோயிலுக்குள்ள மயில்கள்லாம் மலைக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த மயில் சத்தம் கேட்கணும். ஆனால் நம்ம இடத்துல சில இடத்துல நம்ம வீட்டில் பக்கம் காக்கா சத்தம், மைனா சத்தம்லாம் கேட்கும். ஸோ அந்த சத்தங்கள் கேட்குறது நல்லது. பச்சிகள், அதெல்லாம் பச்சிகள், அதோடைய சத்தம் பச்சி சோசியம்னு சொல்லியிருக்கிறானுங்க. அதோடைய மொழிகள் ஒரு நல்ல மொழிகளை சொல்லும், அதுக்குள்ளே தங்களுக்குள்ளே பேசிக்கிறோம். ஸோ அந்த வார்த்தைகள், அந்த பறவைகள் சத்தம் கேட்கும்போது நமக்கு வந்து சில ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி வரும். அதுபோல் சாமி கும்பிட போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்களும் சரி, வீட்டில் கும்பிட்டாலும் சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் சரி, வெளியே நின்று சாமி கும்பிட்றீங்க ஓப்பன் ஸ்பேஸில், அதனால் கருட தரிசனம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். சொல்லுவாங்கள்ல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்ன மாதிரி கருட தரிசனம் கோடி புண்ணியத்துக்கு மேலே கொடுக்கும். கருட தரிசனம் வந்து இருக்கிற இடத்துலையே அந்த தெய்வத்தன்மையை கொண்டு கொடுக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அங்கே அப்படியே கடவுள் வந்துடுவார். கருட தரிசனம் இருக்கணும். கருட தரிசனம் மலைப்பாங்கான இடத்துல தான் இருக்கும். சரியா? ஏரியா பக்கத்தில் இருக்கும், ஏரிகள் பக்கத்தில் இருக்கும், நீர்நிலைகள் பக்கத்தில் தான் கருடை வாழும். ஓகே நேர்களே, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இது மாதிரி அறிகுறிகள், சில சமிக்கைகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். தெய்வத்தை ரீட்டைன் பண்ணிடலாம். தெய்வத்தை வீட்டில் நம்ம எப்படி சார் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன வழியை சொல்கிறேன் நான். நம்ம கெண்டி இருக்குல்ல, கலசம், அந்த கலசத்தை கூட நம்ம ஒரு ரசிகரில் நான் சொல்கிற வீடியோ அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய நேர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. விருச்சிக ராசியிலே நிறைய நேர்கள் என்கிட்ட ஃபோட்டோலாம் கேட்குறாங்க. இந்த விநாயகர் ஃபோட்டோ, லட்சுமி ஃபோட்டோலாம் கேட்குறாங்க. அனுப்பியிருக்கிறேன். விசிஷ்ட கணபதி படத்தெல்லாம் நிறைய அனுப்பியிருக்கிறேன். மகாலட்சுமி படத்தையும் அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு விருச்சிக ராசிக்குள்ள மகாலட்சுமி படத்தெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அஷ்டலட்சுமி படத்தெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் சரி, நிறைய நேரில் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க, இன்டாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அனுப்பியிருக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன். சில நேயர்கள் வீட்டில் பூஜை பண்ண ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன். அவங்க வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு பாருங்கள், உலகம் ஃபுல்லாக தெரியட்டும். அது இந்த கெண்டியில் தண்ணி வைக்கலாம். சில பேர் கலசத்தில் வைக்கிறாங்க, தேங்காய் வச்சு கூட வைக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இல்லைனா கெண்டியில் தண்ணி வைக்கலாம். கெண்டியில் தண்ணி ஊற்றிட்டு அருகம்புல், மறிக்கொழுந்து, மல்லிகைப்பூ, வேப்பிலை 4 போட்டுருங்க. அருகம்புல் விநாயகருக்கு, மறிக்கொழுந்து வந்து மகாலட்சுமிக்கு, வெள்ளைப்பூ வந்து சரஸ்வதிக்கு, வேப்பிலை வந்து ஆதிபராசக்திக்கு, சக்திக்கு. இது 4ஐயும் போட்டுட்டு டெய்லி நமஸ்காரம் பண்ணுங்கள். அதில் வந்து விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்கள். உஷிஷ்ட கணபதி நாமத்தை சொல்லுங்கள். உஷிஷ்ட கணபதியை நமக்கான 11 தடவை சொல்லுங்கள். அதுக்கடுத்து சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கலைமகளை போற்றின்னு ஒரு 11 தடவை சொல்லுங்கள். அதுக்கடுத்து அஷ்டலட்சுமி,
அவருடைய ஒரு மந்திரம் இருக்குது, அதை வேணால் சொல்கிறேன், அதை வேணுங்கிற என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான மந்திரம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து சுக்கிரன் ரொம்ப வேண்டியவர், 7-12 கூடியவன், ரொம்ப வேண்டியவர் விருச்சிக ராசிக்கு. செவ்வாய் காட்டிலையும் ரொம்ப வேண்டியவர். அதுபோல் உங்களுக்கு சுக்கிர தசை மைய வயசில் நடக்கும். ஒரு 30 வயசுக்கு மேலப்பட்டவர்களுக்கு அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு அந்த 50 வயசு கிராஸ் ஆகும். 45 வயசு 50 வயசு இந்த ரேஞ்சில் கிராஸ் ஆகிற தசை வந்து சுக்கிர தசை கிராஸ் ஆகும். சரியா? அதனால் அந்த வயசுக்குள்ளே தான் வாழ்க்கையில் சாதிப்போம். ஒரு 35 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே தான் வாழ்க்கையில் சாதிப்போம். ஒரு 25 வருஷம். அந்த 25 வருஷத்துக்குள்ளே மெயினாக வரது வந்து யார் வருவார்னா சுக்கிரன் தான் வருவார். சுக்கிர தசை தான் வரும். சுக்கிரனை மகாலட்சுமி நாமத்தை சொல்லணும். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சிதிர்பதுவுமே சதா. இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சார் இது சமஸ்கிருதமாக இருக்குது, என்னால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க, ஓம் அஷ்டலட்சுமி நமக, ஆதிலட்சுமி நமக, தனலட்சுமி நமக, தானியலட்சுமி நமக, திவ்யலட்சுமி நமக, திரைவலட்சுமி நமக்கு, சௌபாகியலட்சுமி நமக, மகாலட்சுமி நமக, கஜலட்சுமி நமக, அஷ்டலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். 8 லட்சுமி நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அன்னை ஆதிபராசக்தி. சக்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் வந்து நீசமாவார். விருச்சிக ராசிக்கே ஒரு பெரிய பின்னடைவு என்னென்னா, சந்திரன் நீசமாகிற ராசி விருச்சிக ராசி. அவர் அங்கே தான் நீசமாவார், உங்கள் ராசியில் தான் நீசமாவார். சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுக்கு வந்து மனதையும் உடலையும் கொடுக்குறவர் தான் சந்திரன். மனம் தெளிவாக இருக்கணும், உடல் வலிமையாக இருக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். ஆனால் உங்கள் ராசியில் நீசம் அடைஞ்சிருவார். என்ன பண்ண முடியும்? விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதத்தில் அவர் வந்து நீசம். அனுசம் 1, 2, 3 அனுசத்துலேயே நீசந்தான், கேட்டத்திலே நீசந்தான். சரியா? அவர் வந்து 3 நட்சத்திரத்துலையுமே நீசத்தன்மையில் தான் இருப்பார். ஸோ அவர் நீச பங்கம் அடையணும் அப்படின்னா குரு பார்வையோ இல்லைனா வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை யோகத்திலேயோ செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்திலேயோ இருந்தால் தான் நீச பங்கம் அடைவார். நீசமாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், சந்திரனுடைய அனுக்கிரம் கிடைக்காது. அதுபோல் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். எந்த மாதம் சார் அப்படின்னா, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 5 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தேய்பிரை சந்திரனாக இருப்பார். சரியா? புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருப்பார். அதுபோல் நீசம் மட்டும் இருந்தார்னா சந்திரனால் நல்லா இருக்காது. சந்திரன் வந்து ராசிக்கு 9 கூடையவன். அந்தளவுக்கு பேர் புகழ் அந்தஸ்து பண்ண முடியாது. சரியா? பெருசாலாம் சாதிக்க முடியாது. மனமும் நல்லா இருக்காது, உடலும் நல்லா இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு புத்தி இருக்கும். அதை செய்வா, இதை செய்வா, இந்த தொழில் பார்க்கவா, அந்த தொழில் பார்க்கவா, அப்படி ஆகவா, இப்படி ஆகவான்னு இப்படியே யோசனை பண்ணிட்டே போக வேண்டியதான். இந்த புரோட்டாவை திருப்பி ஓட்டிகிட்டே இருப்பாங்கள, அது மாதிரி திருப்பி ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் சந்திரன் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடணும். அதுக்கு தான் இந்த வேப்பிலை போட சொல்கிறேன். ஸோ வேப்பிலை போட்டு கும்பிட்றதுனால சந்திரனோட அனுக்கிரம் கிடைக்கும். ஸோ அருகம்புல், மறிக்குழுந்து, மல்லிகை அல்லது முல்லைப்பூ சரஸ்வதிக்கு, அடுத்து வேப்ப இலை, இந்த 4ஐயும் போட்டு மனசார வேண்டுங்க. சரியா? விநாயகரை வேண்டுங்க, 30 தேவிகளையும் வேண்டுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் தண்ணியாக இருப்பார், நீராக இருப்பார். நீர் தான் ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகத்தில் 75% நீர் தான் இருக்குது. இந்த நீருக்குள்ளே தான் இந்த பூமியே இருக்குது. 25% தான் நிலமே இருக்குது. ஸோ 75% நீர் இருக்கிறதுனால நம்ம இந்தியா வந்து இந்த உலகமே வந்து நீரால் தான் அதிகமாக ஆக்கிரமிப்பு ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம், நீரை நம்பி தான் வாழ்கிறோம். இப்போ சுனாமி வந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த சந்திரன் கடலில் இருக்கிறவன், அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்குது. சந்திரனுடைய ஆதிக்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு உண்டான அந்த ஒளியினால தான் கடல் பொங்குது. ஏன்னா சந்திரன் பிறந்த இடம் தண்ணி தான், கடல் தான். ஸோ அந்த தண்ணியில் நீங்கள் வந்து நான் சொல்கிறத அந்த பூக்களை போட்டு கும்பிட்டிங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் கிடைக்கும். மனமும் உடலும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஏன்னா மனசு தான் ரொம்ப முக்கியம். மனசு கரெக்டாக ஆயிடுச்சுன்னா உடல் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். மனதும் உடலும் ஒத்துழைச்சிச்சுன்னா சிந்தனையும் செயலும் ஒன்றாயிரும். சிந்தனையும் செயலும் ஒன்றாயிருச்சுன்னா மாற்றம் காண்பது உண்டோ. சிந்தியும் செயலும் ஒன்றாயிட்டால் மாற்றம் காண்பது உண்டோ. வாழ்க்கையில் வந்து எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். நம்ம எண்ணியது நடக்கும், எண்ணியது நிறைவேறும். எல்லாத்துக்குமே என்ன காரணம்? அந்த கெண்டியில் உள்ள தண்ணி தான் காரணம். அதனால தான் அந்த காலத்தில் தபசிகளாம் தண்ணி வச்சுருப்பாங்க, கிண்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க தப வலிமையெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அந்த தப வலிமையெல்லாம் தண்ணியில் தான் இருக்கும். அந்த தண்ணியால் தான் மற்றவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க, வரம் கொடுப்பாங்க. சாப மோச்சனம் பண்ணுறதெல்லாம் தண்ணியை எடுத்து அப்படியே தொளிப்பாங்க. பழைய படம்லாம் பாருங்கள். இப்போலாம் பழைய படத்தை எவன் பார்க்குறான்? இப்போ வர படத்துலலாம் ஒன்றே காணும். என்னென்னமோ படம் எடுக்கிறாங்க, இன்னும் வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய சாமி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கெண்டி வச்சுருப்பார், முனிவர் வந்து கையில் கெண்டி வச்சுருப்பார். நான் சொல்கிற கெண்டினா என்னென்னா, அந்த கெண்டி கிடையாது, சின்ன பாத்திரம், செம்பு பாத்திரம். பஞ்சாச்சரம் சொல்கிறோம்ல, ஒரு 100 ml பிடிக்கிற பஞ்சாச்சரத்தில் தான் அதை போட சொல்கிறேன். சரியா? சில பேர் கலசத்தில் கூட போடலாம். வீட்டில் வந்து செம்பு இருக்குது, பித்தளை செம்பு இருக்குது அப்படின்னா அந்த பித்தளை செம்பில் கூட தண்ணி நிப்பாட்டி போடலாம். சரியா? ஓகே நேயர்களே, நிறைய அறிவுரையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சின்ன விசேஷம்தான்.
சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் கொஞ்சம் நீட்டி முழங்குவேன், ஆனால் அது சப்ஜெக்ட் வந்து சிறுசு தான், டைலாக் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரைட்டு, இதெல்லாம் செய்யுங்க. தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த தண்ணி என்ன பண்ணுங்கன்னா டெய்லி இதை மாற்றுங்க. இதுக்கு வந்து சில பூக்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும். வீட்டில் எப்போயுமே மறிக்கொழுந்து மல்லிகைப்பூவும் வீட்டில் இருக்கணும். சரியா? மறிக்கொழுந்து மல்லிகை வீட்டில் இருக்கணும். வேப்பெல்லாம் அருகம்புல் ரோட்டில் இருக்கும், நம்ம வீட்டுக்கு வெளியே வீதியில் இருக்கும், அது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, புதன் திசையோ, கேது திசையோ, சுக்கிர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ, எந்த திசை நடந்தாலுமே எல்லா திசையும் இதுக்கு சரிப்பட்டு வட்டும். சரியா? அந்த 30 தேவிகளும் இருப்பாங்க. விநாயகப் பெருமான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். ரைட்டு. அடுத்து வந்து இந்த தண்ணியை வந்து மறுநாள் என்ன பண்ணுங்கன்னா மரத்துக்கு ஊற்றிடுங்க. சரியா? மரத்துக்கு, வேப்ப மரத்துக்கோ, ஆலமரத்துக்கோ, அரச மரத்துக்கோ, ஏதோ ஒரு மரத்துக்கு ஊற்றிடுங்க. தப்பி தவறி வாய்க்காலில் ஊற்றிடாதீங்க, சாக்கடையில் ஊற்றிடாதீங்க, கண்ட இடத்துல ஊற்றிடாதீங்க. சார் எங்கேயோ ஊற்ற இடம் இல்லை சார் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா அந்த பூக்களை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அதை மாடியில் போட்டுருங்க. சூரிய ஒளி படுற மாதிரி மாடியில் போட்டுக்கிட்டு கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க. வாட்டர் டேங்க் மேலே போட்டுட்டு தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தொளிச்சிருங்க. ஒவ்வொரு மூலையிலையும் தொளிச்சிருங்க. மூலையில் தரையில் தொளிங்க. 2 செவர் சேர்கிற மூலையில் கார்னரில் தொளிங்க. டெய்லி தொளிங்க. நீங்கள் பூஜை பண்ண தண்ணியை உங்கள் வீட்டிலேயே நீங்களே தொளிங்க. சரியா? ஓம் அஷ்டலட்சுமி நமக, சரஸ்வதியே நமக, ஆதிபராசக்தியே நமக, விநாயகப் பெருமானே நமக, அந்த 4 நாமத்தை சொல்லி ஒவ்வொரு இடமா 4 மூலையிலும் தொளிங்க. அந்த தெய்வம் அப்படியே வீட்டை நச்சுன்னு உட்காந்துரும். எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் அப்புறம். கோயிலுக்கு போகிறது, காரை பிடிச்சி போகிறது, வண்டியை பிடிச்சி போகிறது, டூர் போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, சலயாஸ்திரை போகிறது, காசி போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, எங்கே போனாலும் சரியுமே தீர்த்தந்தான். தீர்த்த நீராடு அப்படிங்கிறான். சரியா? அதனால் இந்த தீர்த்தத்தை நம்ம வீட்டிலே நம்ம உண்டாக்கலாம். சரியா? நம்ம வீட்டிலே சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தத்துக்கு சக்தியை கொடுத்து அந்த சக்தியை நம்ம வீட்டிலே தெளிச்சிங்கன்னா, தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்கும். சாமி உங்கள் வீட்டில் உண்டாக அறிகுறி தெரியும். சத்தியமாக சாமி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அது நல்லபடியாக வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.